ஒரு வழி நடத்தல் கிடைக்கும். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவங்கள், மிக சுருக்கமா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். தாவீது ஜெபிக்கிறாரு, எல்லாம் இழந்து போய் நிற்கிறாரு, பிள்ளைகள் எல்லாம் இழந்து போய் நிற்கிறாரு, எல்லாம் இழந்துட்டாரு. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் பயங்கரமான பிரச்சனைகள், அவரால் நிக்க முடியல. அந்த நேரத்தில் ஜெபம் பண்றாரு, கர்த்தர் அங்கிருந்து பதில் கொடுக்கிறார். பாருங்க, நான் வேண்டுமா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்வா. இதெல்லாம் போல்டா வாசிக்க வேண்டிய வார்த்தை. எப்படி வாசிக்கணும் இதை சொல்லுங்க? போல்டா வாசிக்கணும். எல்லா வார்த்தையும் சாதாரணமா வாசிச்சுட்டு இருக்கோம். இந்த வார்த்தை எப்படி வாசிக்கணும்? ஒரு மனுஷன் வராரு, தாவீது கேட்கிற, நீ யாருப்பான்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, முந்தின நாள் தான் ஒரு இடத்துல கொள்ளை அடிச்சு இந்த இடத்துல வச்சிருக்கோம், இப்ப நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. எங்க இருந்து எங்க கொள்ளை அடிச்சுன்னு கேட்டா, சிக்லாக்ல இருந்து கொள்ளை அடிச்சு இந்த ஒரு ஊர்ல வச்சிருக்கோம்னு சொன்ன உடனே, எதுக்காக தாவீது ஜெபம் பண்ணாரோ அதே பதில அந்த மனுஷன் மூலமா கர்த்தர் கொடுத்தார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. ஆமென், ஆமென். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு வழி நடத்தல கொடுப்பாரு. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி பரிசுத்த ஆவியான ஒரு வழி நடத்துவாரு. யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ, பிரச்சனைகள் மத்தியில எல்லாரும் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கணும். ஆமென், ஆமென். கை வைத்துங்க, நல்ல கை வைத்துங்க. இனிமேல் நம்ம வீடுகளில் பிரச்சனைகள் வரும்போது உடனே இந்த பிரச்சனைகளுக்காக தாவீது மாதிரி உடனே ஜெபிக்கணும், சூடா ஜெபிக்கணும், உடனே ஜெபிக்கணும். நாளைக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொன்னா முன்கூட்டியே ஜெபிக்கணும். தாவீது இப்படிலாம் ஜெபம் பண்ணனால தான் எல்லாத்தையும் அவர் திருப்பி கொண்டாரு. கர்த்தர் நம்மோட பேசுகிற வார்த்தை, நீங்க சகலத்தையும் திருப்பி கொள்வீர்கள். நீங்க எல்லாவற்றையும் திருப்பி எல்லாம் ரீஸ்டோர் பண்ணிடலாம். இழந்து போன ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை, இழந்து போன ஜெப ஆவிய, இழந்து போன உலக பிரகாரமான நன்மைகளை திருப்பணும்னு சொன்னா, பிரச்சனை முடிஞ்ச பிறகு ஜெபம் பண்ணக்கூடாது, பிரச்சனை வரும்போதே நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஆமென், ஆமென். கை வைத்துங்க. ஆமென். கை வைத்தா ஜெபத்தை முடிப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாயங்காலம் வரைக்கும் நடக்கும்னு அர்த்தம். நாளைக்கு காலையில் 10-9 வரைக்கும் ஜெபம் நடக்கும். எப்போ நீங்க நல்லா ஜெபம் பண்ண ஆரம்பிங்களோ அப்பதான் ஜெபம் முடியும்னு வச்சுக்கோங்களேன். எல்லா வீடுகளும் ஒரு ஜெப வீடா மாறணும். எல்லாரையும் ஜெபிக்கிறவங்களா கர்த்தர் மாற்றணும். பேசுறதுனாலயோ இல்லைன்னா அட்வைஸ் பண்றதுனால யாரையும் திருத்த முடியாது. யாரு ஜெபிக்கிறாங்களோ அன்னன்னைக்கு அவங்க வீடுகளில் உள்ள பிரச்சனைகளுக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பாரு. இன்னொரு சம்பவத்தை கூட வாசிக்கலாம். ஒரு சூழ்நிலையை பாருங்க, தாவீது எப்படி ஜெபிக்கிறார். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2 சாமுவேல்ல வாசிக்கும் போது,